ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மகா கந்த சஷ்டி விழானுடைய முதல் நாள் எங்க இன்னைக்கு தூங்கிட போறோமோன்னு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து பார்த்துட்டே இருந்து கரெக்டா 3:30 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு முதல்ல ஐயனுடைய படத்தெல்லாம் சுத்தமா பன்னீர் விட்டு தொடச்சு சந்தன குங்குமம்லாம் வச்சாச்சு. நான் இது வரைக்கும் சஷ்டிக்கு கலசம் அமைச்சு வழிபட்டது கிடையாது, படம் மட்டும் வச்சு வழிபடுவேன். அப்படிதான் இந்த வாட்டியும் என்கிட்ட ஐயனுடைய படம் 5க்கு மேல அதுல ஏதாவது ஒரு படம் மட்டும் எடுத்து தனியா மன மேல வச்சு பூஜை பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா பர்சனலா அந்த மாதிரி ஒண்ணு மட்டும் தனியா எடுத்து வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதனால வழக்கம் போல இருக்க இடத்துலயே வச்சுட்டு ஐயனுடைய விக்கிரகத்துக்கும் வேலுக்கும் மட்டும் பால் விட்டு அபிஷேகம் செஞ்சு மனமேல எடுத்து வச்சுட்டு சர்க்கண கோலம் போட்டு முதல் நாள்ன்றதுனால சாலை வச்சு ஒரு தீபம் மட்டும் ஏத்திரும். தினமும் 6 தீபம் ஏத்தணுமா இல்ல நாட்கள் எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி 1 2 3ன்னு ஏத்துனா போதுமான்னு கேட்டிருந்தீங்க. இப்படி வேணாலும் ஏத்தலாம், உங்க விருப்பத்துக்கு உங்களால முடிஞ்சதை செய்யலாம். தினமும் வெற்றிலை தீபமும் சர்க்கண தீபமும் ரெண்டுமே ஏத்தும். அப்படிதான் இன்னைக்கும் தீபம் ஏத்தி பால் பழம் படைச்சு கந்த சஷ்டி கவசம் படிச்சு சூப்பரா பூஜை பண்ணி முடிச்சு காப்பு கட்டி விரதத்தை தொடங்கிட்டேன். நான் இந்த முறையும் பால் பழ விரதம் தான். நீங்க எந்த முறை எடுத்துக்கீங்கன்னு சொல்லுங்க. பை.